நம்ம ஃபேவரட் கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு குட்டி ஸ்டோரி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐகான் இருக்கும், அதை இம்ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கார்த்திக்குடைய வீட்டில் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா புடவை எடுக்கிறாங்க. ஆனால் நம்ம தீபா, மீனாட்சி, ஐஸ்வர்யா இவங்க ஹஸ்பண்டெல்லாம் வெளியில் இருக்காங்க. அதனால எல்லாருமே பார்த்திங்கன்னா புடவை செலக்ட் பண்ணுறாங்க. மீனாட்சி, ஐஷு, தீபா இவங்க எல்லாருமே. ஸோ வீடியோ கால் மூலமாக நான் எந்த புடவையை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா, மீனாட்சி, அதுக்கப்புறம் தீபா இவங்க எல்லாருமே கேட்குறாங்க. அப்போது ஃபஸ்ட் ஆனந்த்கிட்ட கேட்குறாங்க. ஸோ அவங்க நான் எந்த புடவையை செலக்ட் பண்ணி வச்சுருப்பேன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மீனாட்சி செலக்ட் பண்ணி வச்ச ஒரு புடவை ஒன்று, பட் அதுக்கப்புறம் ஆனந்த் செலக்ட் பண்ணது வேற ஒரு புடவை. ஸோ இதில் கூட தப்பாக தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபன்னாக சிரிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யாவும் சொல்கிறாங்க, 3 புடவை செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க, இந்த 3 புடவையுமே உனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் அருண் சொல்கிறாரு. ஸோ இது எல்லாருக்குமே செம்ம ஒரு காமெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யாவுக்கு இது அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஆகிருச்சு. சரி, நம்மளை அருண் புரிஞ்சு வச்சுக்கிட்டது எவ்வளோ அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஐஸ்வர்யா ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபா கால் பண்ணுறாங்க. கார்த்திக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, எனக்கு எந்த புடவை கரெக்டாக இருக்கும், நான் ஒரு புடவை சூஸ் பண்ணி வச்சுருக்கேன், அந்த புடவை எந்த புடவைன்னு சொல்ல முடியுமான்னு சொல்கிறாங்க. அப்போது கார்த்திக் கரெக்டாக தீபா செலக்ட் பண்ணி வச்ச அந்த புடவையே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே அந்த புடவையை அவங்க கையில் எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ தீபாவும் பார்த்திங்கன்னா பயங்கர ஹாப்பிங்க. ஸோ இந்த ஒரு குட்டி ஸ்டோரி, இந்த ஒரு குட்டி ப்ரோமோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.